வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 69. மன்னர் கட்டளை. அஞ்சாமல் எவரையும் ஏறெடுத்து நோக்கும் திறன் வாய்ந்தார் நிரஞ்சனாதேவியின் அஞ்சன விழிகள் அன்று அச்சத்தால் சற்றே சலித்தன. அச்சத்துடன் ஆவலும் கலந்து கொள்ளவே பயமும் நாணமும் கலந்த பார்வை ஒன்றை அவன் மீது படரவிட்டாள் மன்னன் மகள். அப்படி படரவிட்டதால் உள்ளத்தை எழுந்த பலதரப்பட்ட எண்ணங்களை அந்த பாவையின் இதயத்தில் எத்தனையோ உணர்ச்சிகளை கிளப்பிவிட்டதால் அவள் பூவுடல் பஞ்சனையில் ஒரு முறை லேசாக அசைந்தது. கரிகாலன் அதே வசந்த மண்டபத்தில் தன்னை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலும் அவனுடைய சொரூபம் எந்தெந்த விதமாக மாறுபட்டு எந்த நிலையில் அன்று அவன் கண் நிற்கிறான் என்பதை சிந்தித்து பார்த்தாள். அவள் முதலில் சாளுக்கிய வீரர்களுக்கு பயந்து தஞ்சம் என்று ஓடி வந்த கரிகாலன், பிறகு வஞ்சகன் நீ என்று தன்னாலேயே விற்கப்பட்டு விரட்டக்காலன், கடைசியாக சோழ நாட்டுக்காக வடநாட்டிலே வெஞ்சமர் புரிந்து படைத்த ராஜேந்திர தேவனிடம் அரசு மரியாதைகளை பெற்று சக்கரவர்த்திக்கு சமானமாக மக்களால் மதிக்கப்படும் மாவீரனான கரிகாலன் ஆகிய இந்த 3 வித கரிகாலன்களை பற்றி எண்ணி பார்த்த அந்த ஏந்திழை முயற்சியுள்ள ஒரு மனிதன் ஒரு வருஷ காலத்திற்குள் எந்த பதவியிலிருந்து எந்த பதவி வரை எட்டலாம் என்று உள்ளுக்குள்ளேயே பெரிதும் வியந்து கொண்டாள். சில சமயங்களில் தனக்கு உற்ற காதலனாகவும் பல சமயங்களில் ஜெயசிம்ம சாளுக்கியனின் ஒற்றனாகவும் காட்சியளித்தாலும் உண்மையில் தனக்கும் தன் தம்பிக்கும் வாழ்வளிப்பது ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டிருந்தான் என்பதையும் அதை தான் புரிந்து கொள்ள முடியாமல் சந்தேக அடிமையான தன் பேதமையையும் நினைத்து பார்த்த நிரஞ்சனாதேவி உள்ளே எழுந்த வருத்தத்துக்கு அடையாளமாக பெருமூச்சொன்று விட்டாள். உள்ள நிலைமையை கொண்டே எதையும் ஊகிக்கும் கூறிய அறிவு படைத்த கரிகாலன் அவள் கண்களில் முதலிலே தெரிந்த சலனத்துக்கும் பின்னர் அவள் அழகிய உடல் பஞ்சனையில் நெறிந்ததற்கும் கடைசியாக எழுந்த பெருமூச்சுக்கும் காரணத்தை அரை கணத்தில் உணர்ந்து கொண்டானாதலால் அவள் எண்ணங்களுக்கும் இதய வேதனைகளுக்கும் விடுதலை அளிக்கும் நோக்கத்துடன் அரசகுமாரி என்று மீண்டும் ஒரு முறை அழைத்தான். பதில் சொல்ல நாய் எழாததால் அரசகுமாரி ஒரு பூ மாத்திரம் கொட்டிவிட்டு தலையையும் தொங்க சில நாள்களாகவே அரசகுமாரி மௌன நிலையை அடைந்திருப்ப தோன்றுகிறது என்று கூறிக்கொண்டே வாயிற் கட்டிலை நோக்கி வந்தான் கரிகாலன். தாழ்ந்த நிலத்தை நோக்கி கிடந்த வேங்கி நாட்டு மன்னன் மகளின் மணிவொழிகள் தரையில் உறுதியுடன் பாவி வந்த அந்த வீரனின் கால்களை கவனித்தன. அப்படி அவன் எடுத்து வைத்த 4 அடிகளில் உண்டான சத்தம் கூட அவள் உடலிலிருந்து உணர்ச்சி வெள்ளத்தில் கலந்து இதயத்திலே சென்று பட்பட்டென்று தாக்குவது போன்ற பிரமை உண்டாகவே உடல் ஒரு முறை லேசாக நடுங்கவும் செய்தது. அந்த நடுக்கத்தை கவனித்த கரிகாலன் இதழ்களில் லேசாக புன்முறுவல் படர்ந்தது. நடுக்கத்திற்கு இனி அவசியமில்லை. அரசகுமாரி, தங்கள் எதிரிகள் அழிந்தார்கள். வேங்கி விடுதலை பெற்றது. தங்கள் தம்பியும் வேங்கி நாட்டு அரியணையில் நாளைக்கு அமரப் போகிறார் என்று ஆறுதல் சொல்லும் முறையில் பேசினான் அவன். இந்த பேச்சு அவளை நிமிர்ந்து உட்கார வைத்தது. தலையை குனிந்து கொண்டே சொன்னால் அவள், நடுக்கத்திற்கு பயம் மட்டுமே காரணமல்ல படைத்தலைவரை, நன்றியில் சில வேளைகளில் காரணமாயிருக்கும் என்று. கரிகாலன் முகத்தில் புன்முறுவல் மறைந்து வருத்தத்தின் சாயை சற்றே படர்ந்தது. நன்றி எதிர்கார என்று வினவினான். ஒரு கோழையை வீரனாக்கியதற்கு, இந்த நாட்டை மாற்றானிடமிருந்து மீட்டதற்கு என்றால் மன்னன் மகள். வேங்கி நாட்டு மன்னன் என்றும் கோழையா இருந்ததில்லை என்று அழுத்தமாக பதில் சொன்னான் கரிகாலன். மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கினாள் மன்னன் மகள். தன் தம்பியை பற்றி கரிகாலன் சொன்ன சொற்களை கேட்டதால் இருந்தாலும் அதை பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள மனம் ஆசைப்பட்டதால் சம்பாஷணை தெரிய தூண்டிய அவள், யாரை பற்றி சொல்கிறீர்கள்? ஜெயசிம்ம சாளுக்கியனை பற்றியா என்று கேட்டாள். இல்லை, ராஜராஜ நரேந்திரனை பற்றி. ஒரு வருஷத்திற்கு முன் அவன் வாளை பிடிக்கவும் மஞ்சினான். அப்பொழுது அவரை சுற்றி வஞ்சகர் கூட்டம் இருந்தது. ஆனால் வெஞ்சமர் விளைவிக்கும் வீரர்கள் கூட்டமில்லை. எந்த உறுதியும் சூழ்நிலையால் குலையும் அரசகுமாரி, ஏன் நல்லவன் என்று முதலில் என்னை பற்றி உறுதி கொண்ட நீங்களே பின்னால் என்னை மாற்றானின் கையால் என்று கருதவில்லையா?
தன்னையே கரிகாலன் மடக்கி விட்டதை கண்ட அரசகுமாரி பஞ்சனையிலிருந்து மெல்ல எழுந்து பதில் ஏதும் சொல்லாமல் சாளரத்தை நோக்கி சென்றாள். கரிகாலன் அவளை தொடரவில்லை. நின்ற இடத்திலிருந்து பஞ்சனைக்கருகில் இருந்தே பேசினான். அரசகுமாரி, தங்களை வருத்த வேண்டும் என்று நான் பேசவில்லை. உதாரணத்துக்காக சொன்னேன். தங்கள் தம்பி இன்று பல போர்களை கண்ட மகாவீரர். அவரிடம் நீங்கள் அந்த சடலமுள்ள கண்களை இனி என்றுமே பார்க்க முடியாது. ஒரு வருஷத்திற்கு முன் அவர் வாளை பிடிக்கவும் மஞ்சியிருக்கலாம். ஆனால் இன்று அந்த கரம் வாளை பிடித்து இந்த வேங்கை நாட்டை மாற்றாரிடமிருந்து காக்கும் பெரும் வலிமை பெற்றிருக்கிறது. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது என்று பேசிக்கொண்டே போனவனை தங்களிடமிருந்து என்ற அரசகுமாரின் சொல் சற்றென்று இடைமறித்தது. என்னிடமிருந்து மன்னர் வாள் பயிற்சி பெற்றிருக்கலாம், போர் பயிற்சி பெற்றிருக்கலாம், கற்றிருக்கலாம். ஆனால் அவை அவருக்கு படிந்தது என்னால் மட்டுமல்ல அரசகுமாரி. பின் யாரால், எதனால் என்று கேளுங்கள். எதனால்? அவருடைய உடலிலே ஓடும் பரம்பரை ரத்தத்தால். வீரனான மன்னன் விமலாதித்தனுக்கு பிறந்தவன் கோழையா இருக்க முடியாது. இயற்கையில் ராஜராஜ நரேந்திரர் பெரும் வீரர். செயற்கை அவருக்கு கோழை சாமலை. அதை அகற்ற என் கை உதவியது. அவ்வளவுதான் அரசகுமாரி. அது வீரத்தை யாருக்கும் ஊட்ட முடியாது. வாழை இரும்பில் இருந்துதான் உற்பத்தி செய்ய முடியும். மேகம்தான் நீரை கொடுக்க முடியும். இயற்கையின் கர்ப்பத்தில் இருக்கும் அம்சம் மனித முயற்சி திரட்டி வளர்க்க முடியும் என்றான் கரிகாலன். நிர்ஜனாதேவி பக்கத்தில் இருந்து நீண்ட நேரம் திரும்பவும் இல்லை, பேசவும் இல்லை. சற்று நேரம் அவளையே கவனித்துக் கொண்டிருந்த கரிகாலன் அரசு என்று மீண்டும் அழைத்தான். நான் வந்த காரியம் சொல்லுங்கள். எதையும் கேட்க சுத்தமா இருக்கிறேன். வேங்கி என்று கேட்ட குடும்பம் அல்ல. ஏதா அவள் இதயம் பட்பட்டு என்று அடித்து கொண்டது. அவன் எதை கேட்கப் போகிறான் என்பதை நினைத்ததால் உண்டான நாணத்தால் அவள் உடல் சிலிர்த்தது. சொல்லுங்கள் என்று இனிய குரலில் ஏதோ வீணையை மீட்டுவது போல் பேசினாள் அவள். அரசகுமாரி, ஏன் ஒரு வரம் வேண்டும், கேளுங்கள். என் வாழ் உங்களுக்கு அடிமை என்று ஒரு சமயத்தில் ஆணை வைத்தேன். ஆம், அந்த ஆணையிலிருந்து விடுதலை வேண்டும். நீரில் திடீரென்று கல்லை தூக்கி போட்டால் தடாகத்தில் ஏற்படும் கலக்கத்திற்கு சமமான கலக்கத்தை அந்த கோரிக்கையால் அடைந்த அரசு இருந்து திடீரென்று அவனை நோக்கி திரும்பினாள். காதல் மொழிகளை அவனிடமிருந்து எதிர்பார்த்த உள்ளம் சுக்கு நூறாக உடைந்ததன் காரணமாக இதய தாபத்தால் அழகிய இதய பிரதேசம் எழுந்து தாழ பெருமூச்சு விட்டாள். எதற்கு இந்த விடுதலை என்று கேட்டாள். உணர்ச்சிகள் நிலை குலைந்தே உதிர்ந்தன. ஆணையிட்ட வேலை முடிந்து விட்டது தவிர என்று தயங்கினான் கரிகாலன். தவிர ஆணையை எப்பொழுதும் நிறைவேற்ற இயலாது. ஏன்? இந்த நாட்டிலிருந்து நான் வெளியேறப் போகிறேன். அவள் ஏதும் புரியாமல் விழித்தாள். பிறகு தவறாக அர்த்தம் செய்து கொண்டு பேசினாள். ஆமாம், வேங்கி நாட்டில் தங்களுக்கு என்ன வேலை? சோழ நாட்டின் மாபெரும் படைத்தலைவருக்கு இந்த தான் என்று உள்ளத்தை எழுந்த குமுறலால் நின்ற இடத்தில் சிறிதும் அசையாமல் செய்தாள். கரிகாலன் நந்தான். அவள் கண்ட தவற்றையும் கவனித்தான். அதை திருத்த உறுதியுடன் கூறினான். வேங்கி நாட்டிலிருந்து மட்டுமல்ல அரசகுமாரி, சோழ நாட்டிலிருந்தும் போகிறேன். நான் பிறந்த மண்ணை விட்டே போகிறேன், பாரத நாட்டு எல்லையை விட்டே போகிறேன் என்று. அவள் அவனை நெருங்கி வந்தாள். அவன் வாயிற்படிக்காக திரும்பி அவளுக்காக தன் முதுகை காட்டிக்கொண்டே 2 அடி எடுத்து வைத்தான். நில்லுங்கள் என்று அவள் இட்ட உத்தரவு சற்றென்று அவன் கால்களை பிடித்து இழுத்து நிறுத்தியது. 2 வினாடிகள் கோயிற்கொம்பு மீது பூங்குடி ஒன்று தழுவி செல்வது போல் தன் தோல் மீது அவள் கரம் நெளிவதை கண்ட கரிகாலன் கட்சியில என நின்றான். அவன் கன்னத்தோடு எழுந்தது ஒரு கன்னம். அந்த மெல்ல எழுந்தன. நீங்கள் எங்கும் போகக்கூடாது. அது என் இஷ்டமில்லை. நாம் இருவரின் விதியின் இஷ்டம். அதை நாம் வலிமையால் வெல்வோம். வெல்ல நான் வேறு நாடு செல்ல வேண்டும். எங்கே? கடாரத்திற்கு. என்ன, கடல் கடந்தா? ஆம். ஏன்? பிறந்த மண்ணில் இருக்க முடியாத துர்பாக்கியன் நான். இதை சொன்ன போது கரிகாலனுடன் சிறிதே ஆடியதை உணர்ந்தாள். பின்னால் நின்ற வேங்கி நாட்டு பைங்கிலி. அவன் இதயத்திலே மாபெரும் சுமை இருப்பதை அறிந்த மன்னன் மகள் அவனை தன் 2 கரங்களாலும் ஆதரவாக தழுவினாள். அப்படியானால் உங்களுடன் நானும் வருவேன் என்று கீதம் போல
பேசினால் அவன் காதருகே. விட்டா என்றான் கரிகாலன் திரும்பாமலே. ஆம், பிறந்த மண்ணை விட்டு புகுந்த மண்ணுக்கு செல்வது பெண்கள் கடமை அல்லவா என்று அவள் கூறினாள். அடுத்த வினாடி அவள் கைகளை தன் உடலில் இருந்து அகற்றி விலகி நின்ற கரிகாலன், அரசகுமாரி, கனவுலகில் இருக்கிறீர்களா என்று கோபத்துடன் பேசினான். கோபத்திலும் அவன் முகம் அழகாயிருந்ததை நிரஞ்சனாதேவி கவனித்து புன்முறுவலுடன் கூறினாள், நனவுலகை விட கனவுலகில் இன்பம் இருக்குமானால் அதை நாடுவதுதான் முறை என்று. உள்ள நிலையை பலி கொடுப்பது விவேகமில்ல அரசகுமாரி என்று கரிகாலன் விளக்கினான். ஏது உள்ள நிலை? நீங்கள் வேங்கி நாட்டு மன்னன் மகள், நானோ மன்னர்களின் சிருஷ்டிக்கும் மாபெரும் வீரர். நான் ஊர் பேர் தெரியாத அனாதை. அனாதை நீங்கள் அல்ல. உங்களை போன்ற வீரர்களை பெறாத நாடுகளுக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். அவள் பிடிவாதத்தை கண்ட கரிகாலன் வெகுண்டு அவளை அணுகி அவள் கையை பிடித்து பலமாக அழுத்தி கொண்டே சொன்னான், அரசகுமாரி, நீங்கள் இருக்கும் உயர்ந்த பீடத்திலிருந்து என் உங்களை ஒரு நாளும் கீழே இறக்க மாட்டேன் என்று. இறக்க வேண்டாம், உயர்த்தி விடுங்கள் என்றாள் நிரஞ்சனாதேவி. எங்கே? உங்கள் மனப்பீடத்தில். வேண்டாம் இந்த பிடிவாதம். அரசகுமாரி, என் மனப்பீடத்தில் எப்பொழுதும் நீங்கள் இருக்கிறீர்கள். எந்த வினாடி உங்களை சந்தித்தேனோ அந்த வினாடியிலிருந்து அந்த இடத்தை விட்டு நீங்கள் அகலவில்லை. இனி என்றுமே அகலமாட்டீர்கள். ஆனால் மன்னன் மகளான உங்களை இதோ இந்த பஞ்சனியில் புரண்ட உங்களை கண்காணாத நாட்டிற்கு இரத்த வெள்ள பாய போகும் கோர போர் எழக்கூடிய தூர பிரதேசங்களுக்கு அழைத்து செல்ல நான் இஷ்டப்படவில்லை என்று உணர்ச்சித்தது கரிகாலன். அவள் உள்ளம் நெகிழ்ந்தது, உறுதி குலைந்தது. கை தாமரைகளால் முகத்தாமரையை மூடினாள். குலுங்கி குலுங்கி அழுதாள். குலுங்கி அழுது குறுக்கிட்ட அவளுடைய மென்மையான சரீரத்தை இரண்டே எட்டில் தாவி பிடித்து கொண்ட கரிகாலன், நிரஞ்சனா, அழாதே, என்னால் தாங்க முடியவில்லை. உன்னை பிரிவதால் உண்டாகும் வேதனையை அதிகப்படுத்தாதே என்றான். அவள் பதில் சொல்லாமல் தேம்பினாள். அவன் கைகள் அவள் அழகிய உடலை வளைத்து சென்றன. அவள் முகம் விசாலமான அவள் மார்பில் புதைந்தது. அப்பொழுது அவள் தேம்பியது அவன் இதயத்துக்கே தன் உள்ள ஆசைகளை செய்தியாக தொகுத்து அனுப்பியது போல் இருந்தது. நீண்ட நேரம் அந்த நிலையில் நின்றார். அவர்களை வாய்ப்படியிலிருந்து கிளம்பிய ஒரு நகைப்பு தட்டி எழுப்பவே இருவரும் விலகி நின்று வாசற்படியை நோக்கினர். அவர்கள் பார்த்ததும் நகைப்பை சற்று நிறுத்தி உள்ளே நுழைந்த ராஜராஜ நரேந்திரன், இது சக்கர கோட்டமல்ல படைத்தலைவரே என்று சொல்லி மீண்டும் ஒரு சிரிப்பை உதிர்த்தான். கரிகாலன் பதில் கூறவில்லை. கேள்விக்கு அறிகுறியாக கண்களை உயர்த்தினான். இது சக்கர கோட்டமில்ல கரிகாலரே, உமது தந்திரத்தால் இதை வெற்றி கொள்ள முடியாது. அக்காவின் உள்ளம் பெருங்கோட்டை, அதன் சுவர்கள் இரும்பு. அதை உடைக்க நீரல்ல, உம்மை விட பெரிய வீராதி வீரர்கள் வந்தாலும் முடியாது. நீங்கள் கடார தீவுக்கல்ல, உலகின் எல்லைக்கே சென்றாலும் அந்த கோட்டை உங்களை தொடரும் என்றான் ராஜராஜ நரேந்திரன். என்ன சொல்கிறீர்கள் மன்னவா என்றான் கரிகாலன். இன்று நான் மன்னன் இல்லை, நாளைக்கு தான் முடிசூடும் விழா. சரி, இன்று நான் உனது மாணவன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? எனக்கு வாள் பயிற்சி அளித்தீர்கள், போர் பயிற்சி அளித்தீர்கள். அதற்காக குருவுக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். இதோ என் காணிக்கை என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் அருகில் வந்த ராஜராஜ நரேந்திரன் தன் சகோதரியின் கையை எடுத்து கரிகாலன் கையில் இணைத்தான். எதிர்பாராத விதமாக தன் கையுடன் அரசகுமாரி கை இணைக்கப்பட்டதால் நிலை குலைந்து போன கரிகாலன் கையை இழுத்து கொள்ள முயன்றதை கண்ட ராஜராஜ நரேந்திரன், விடாதே அக்கா, கெட்டியாய் பிடித்துக்கொள் என்று சொல்லி மீண்டும் நகைத்துவிட்டு வெளியே செல்ல முயன்றான். அவனை அரசே என்று கரிகாலன் குரல் தடுத்து நிறுத்தியது. திரும்பி நோக்கினான் ராஜராஜ நரேந்திரன். இது முறையல்ல என்று ஏதோ சொல்ல போன கரிகாலனை அதிகார தோரணையில் பார்த்த ராஜராஜ நரேந்திரன், கரிகாலரே, என் சகோதரியின் உள்ளம் எனக்கு தெரியும். ஆகையால் நீர் இந்த காணிக்கையை ஏற்கத்தான் வேண்டும். இன்று இது எனது வேண்டுகோள், நாளைக்கு இதுவே கட்டளை. ஏன் தெரியுமா? நாளைக்கு நான் மன்னன் என்று கூறிவிட்டு வெளியே நடந்தான். தனிமேல் விடப்பட்ட கரிகாலன் சங்கடத்தால் நகர முயன்றான். மன்னன் மகளின் கை அவனை இறுக பிடித்தது. அவனை பார்த்த விழிகளில் ஆசை பொங்கி வழிந்தது. என்ன செய்வன் சுவாமி, மன்னர் கட்டளை என்று தலை குனிந்து வெட்கத்துடன் சொற்களை கொட்டி ஆசை, வெட்கம், இன்பம் எல்லாம் கலந்த சிரிப்பையும் உதிர்த்தாள் விமலாதித்தன் மகளான நிரஞ்சனாதேவி.